மாட்டுக்கார வேலன் படம் கூட நீங்க டைரக்ட் பண்ணதானே சார்? ஆமா ஆமா. அந்த படத்தோட இயக்குனர் மட்டுமில்ல, எனக்கு வேற ஒரு உறவும் இருக்குது. தமிழக அரசினுடைய சிறந்த இயக்குனர் பரிசை வாங்கி கொடுத்ததே மாட்டுக்கார வேலன் தான். நல்ல படம். அந்த படத்துல நம்முடைய மதிப்புக்குரிய நண்பர் திரு எம்ஜிஆர் அவர்கள் 2 பாத்திரங்களாக நடிச்சிருக்கார். 2 பாத்திரங்களும் மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசம். ஒண்ணு மாட்டுக்கார வேலன், இன்னொன்னு வக்கீல். இந்த 2 பாத்திரங்களை வந்து திரையில எப்படி சார் காமிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நாள் நீங்க பழகிக்கலாம். புதிய பக்கம் போனீங்கன்னாக்கா கேமராவுக்கு மத்தியில மாஸ்க் பண்ணிட வேண்டியது, அதாவது ஒரு பக்கத்தை மூடிட வேண்டியது, ஒரு பக்கத்துல ஒரு பாத்திரத்தை ஆட் பண்ண சொல்ல வேண்டியது, மீண்டும் அதை ரீவைண்ட் பண்ணி பழைய நம்பருக்கே கொண்டு வந்து அந்த மூடப்பட்ட இடத்தை திறந்து இன்னொரு பாத்திரத்தை அங்க நிக்க வச்சு அதே நம்பர்ல அந்த பாத்திரத்தையும் பேச வச்சீங்கன்னா சேர்ந்து போகும். 2 பேரும் பேசுற மாதிரி பண்ணலாம். ஏதோ ஒரு தந்திர காட்சி மாதிரி, ஆனா ரொம்ப மிக மிக எளிமையான காட்சி. இப்ப எல்லாம் 2 பாத்திரங்கள் கட்டி தழுவது மொத்தமே கொடுக்குது. அந்த அளவுக்கு நாம டெக்னிக்கல உயர்ந்திருக்கிறோம். அந்த 2 பாத்திரங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவாக காண்பிச்சதுதான் அதுல ஏற்படுகிற நகைச்சுவைக்கே அடிப்படை. ஒண்ணு படிக்காத பாத்திரம், கிராமங்கள்ல மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவன், இன்னொருத்தன் படிச்சவன். 2 பேருக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை காட்டுறாரு பாருங்க. அதனால ஏற்படுறது அந்த நகைச்சுவை. ரொம்ப அருமையான நடிப்பு சார். ரொம்ப துல்லியமா செஞ்சிருக்காங்க.